Good morning students. 12th business maths ல 3rd chapter integral calculus 2 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? லாஸ்ட் கிளாஸ்ல பாத்தீங்க அப்படினா exercise 3.1 ல இருக்கிற சம்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ 3.1 ல 5th sum நம்ம பார்க்கறோம். சரிங்களா? 3rd chapter integral calculus 2 ல 5th sum நம்ம பார்க்கறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. Using integration find the area அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஏரியா தான் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஏரியா of the region bounded by the line அப்படி கொடுத்திருக்காங்க. bounded by the line ஒரு லைன் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? the x axis and the coordinate சரிங்களா? and the ordinate x equal to -2 x equal to 3 அப்படினு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஒரு லைன் கொடுத்திருக்கான். இது அவனே கொடுத்திருக்கான் x axis அப்படினு கொடுத்துட்டான். அப்ப x axisல above இருக்கா below இருக்கா, x க்கு மேல இருக்கா x க்கு கீழ இருக்கா, அந்த டயகிராம் அந்த லைன் கொடுத்திருக்கிற லைன் region bounded by the line அப்படினு கொடுத்திருக்கான். அங்க கொடுத்திருக்கிற லைன் இந்த x க்கு y ல இந்த லைன் பாத்தீங்க அப்படினா x க்கு மேல இருக்கா x க்கு கீழ இருக்கா. அப்ப மேல இருந்துச்சு அப்படினா நமக்கு ஃபார்முலா தெரியும் integral of y dx. கீழ இருந்துச்சுனா -y dx அப்படி நமக்கு தெரியும். சரிங்களா? above x axis above ல இருந்துச்சுனா y dx உம் below ல இருந்துச்சுனா -y dx அப்படினு கொடுத்திருக்கான். அடுத்து கோஆர்டினேட் அப்படினு கொடுத்து x -2 x 3 அவனே கொடுத்திருக்கான். between அப்படினு கொடுத்திருக்கான். x -2 ல இருந்து x 3 அவனே கொடுத்திருக்கான். அப்ப லிமிட் அவனே கொடுத்துட்டான். ஓகேங்களா? அப்ப அந்த நம்ம டயகிராம் போட்டு அந்த லைன் வந்து x க்கு மேல இருக்கா x க்கு கீழ இருக்கா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படினா நமக்கு ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா தெரிஞ்சினா ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம், இன்டகிரல் பண்ணி ஆன்சர் போட்டுடலாம். நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், கொடுத்திருக்கிற லைனை நம்ம வந்து என்ன பண்ண போறோம், ஃபார்ம் பண்ண போறோம். இதுல x டயகிராம் போட போறோம். பாருங்க, கொடுத்திருக்கிற லைனோட ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். given the line equation சரிங்களா? அப்ப கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். y - 1 = x ரைட்டுங்களா? இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டயகிராம் போடுறதுக்கு நமக்கு xy பாயிண்ட் தேவைப்படுது. ரெண்டு பாயிண்ட் கொடுத்தாதான், ரெண்டு பாயிண்ட் இருந்துச்சுனா தான் சரிங்களா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு லைன் போட முடியும். அப்ப x y x = 0வா இருந்துச்சுனா y என்னாகும், y = 0வா இருந்துச்சுனா x என்னன்னு கண்டுபிடிக்க போறேன். ரைட்டுங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் x = 0வா இருந்துச்சு அப்படினா y என்னன்னு கண்டுபிடிக்க போறேன். அப்ப எங்க x இருக்கோ அந்த இடத்துல 0ன்னு கொடுங்க. அப்ப என்ன ஆகுங்க, y - 1 = 0. x ங்கற இடத்துல 0ன்னு போட்டேன். இப்ப -1 ஈக்குவல் அந்த பக்கம் வந்துச்சுனா +1 ஆயிருங்களா? அப்ப y = 1. அப்ப x ங்கிறது 0ன்னு எடுத்துட்டோம் அப்படினா y என்னன்னு கிடைக்குதுங்க, 1 கிடைச்சிருங்களா? அப்ப 0ன்னு எடுத்துட்டோமா y ங்கிறது என்னன்னு கிடைச்சது, 1 கிடைச்சிச்சு. அடுத்து y = 0வா இருந்துச்சுனா x என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப y = 0வா இருந்துச்சு அப்படினா x என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப எங்க y இருக்கோ அந்த இடத்துல 0ன்னு கொடுங்க. அப்ப 0 - 1 = x. அப்ப x = -1 கண்டுபிடிச்சாச்சுங்களா? y = 0வா இருந்துச்சு அப்படினா x என்னன்னு கிடைக்குதுங்க, -1 அப்படினு கிடைக்குதுங்களா? அப்ப இந்த இடத்துல -1. அப்ப கோஆர்டினேட் எழுதணும் அப்படினா என்ன வந்துருங்க, 0, 1 அடுத்து என்னங்க -1, 0 கிடைச்சிருச்சுங்களா? ரெண்டு பாயிண்ட் 0, 1 -1, 0 அப்படி கிடைச்சிருச்சு. இப்போ டயகிராம் வந்து ஃபார்ம் பண்ண போறோம். அப்ப பாருங்க, டயகிராம் போட போறோம். இது x axis, இது y சரிங்களா? இது x, இது y ரைட்டுங்களா? இது ஆரிஜின். இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 0ல 1 அப்படினு கொடுத்திருக்கான். 0ல 1 அப்படிங்கும்போது இது ஆரிஜின், 0ல 1 அப்படிங்கிறது அப்ராக்ஸிமேட்டா நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இதுதான் 0, 1 அப்படினு எடுத்துக்கிறேன். அடுத்து -1, 0 அப்படினு கொடுத்திருக்காங்களா? -1 அப்படிங்கும்போது x, இது +x, இந்த பக்கம் வந்துச்சுனா மைனஸ். அப்ப -1, என்னன்னு கொடுத்திருக்கான், -1, 0ங்களா? அப்ப -1, 0ங்கிறது அப்ராக்ஸிமேட்டா நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்ராக்ஸிமேட்டா தான் எடுத்து போட போறோம் டயகிராம். -1, 0 இதுக்கு ஒரு லைன் போட போறோம். லைன் போட்டோம் அப்படினா ஒரு லைன் போட்டேன். சரிங்களா? ரைட். இப்போ ஒரு லைன் போட்டோம். என்னதுங்க, y - 1 = x.
இப்போ ரெண்டு between கொடுத்திருக்கோம் x equal to -2 x equal to 3 x equal to -2 க்கும் x equal to 3 க்கும் ஒரு லைன் போட போறேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் x equal to -2 இங்க xங்கிறது -1 இருக்குங்க அப்ப -2 ங்கும்போது எங்க இருக்குங்க இங்க தான -2 இருக்குமா இங்க தான் x equal to -2 இருக்குங்களா இங்க x equal to -1 x equal to -2 இங்க இருக்குமா அப்ப -2 நேரா ஒரு லைன் போட்டோம் அப்படினா -2 ஒரு லைன் போட்டேன் ரைட்டுங்களா அடுத்து x equal to 3 x equal to 3 x equal to இது 0 1 2 3 அப்ராக்ஸிமேட்டா இங்க இருக்குன்னு வெச்சீங்களா x equal to 3 இதுக்கு ஒரு லைன் போட்டோம் அப்படினா இந்த லைனை வெச்சாங்க ஒரு லைன் போட்டேன் சரிங்களா அப்ப x equal to -2 ல இருந்து x equal to 3 வரைக்கும் between சரிங்களா region bounded by the line அப்படி கொடுத்துறலாம் அப்ப இதுக்கு உண்டான ஏரியா பாத்தீங்கன்னா என்ன ஏரியா கண்டுபிடிக்கணும் இதுல இருந்து இது வரைக்கும்ங்க சரிங்களா ரைட் இதுவும் ரைட் இப்போ பாருங்க x ஆக்சிஸ்க்கு இது வந்து below கீழ இருக்கு கீழ இருந்துச்சுனா ஃபார்முலா என்னங்க integral of minus y dx x க்கு கீழ இருந்துச்சுனா below-ல இருந்துச்சு அப்படினா minus y dx லிமிட் பாத்தீங்கன்னா a to b எதுங்க -2 ல இருந்து எது இருக்கு -1 இருக்கு அப்ப -2, -1 ரைட்டுங்களா அடுத்து இங்க x ஆக்சிஸ்க்கு above மேல இருக்கு அப்ப என்ன எழுதிக்கலாங்க integral of y dx சரிங்களா a to b எதுல இருந்துங்க இங்க பாருங்க 0 ல இருந்து எது வரைக்கும்ங்க 3 வரைக்கும் அப்ப எழுதிங்களா 0 ல இருந்து 3 வரைக்கும் சரிங்களா இது -2 ல இருந்து சரிங்களா -1 வரைக்கும் அப்ப 0 to 3 இது 0 to 3 லிமிட் இப்போ y வேணும் கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் பாத்தீங்க அப்படினா y - 1 = xங்களா அப்ப y - 1 = x நம்ம y தான் வேணும் அப்ப y = மைனஸ் அங்க போச்சுனா பிளஸ் அப்ப x + 1 சரிங்களா அப்ப y கண்டுபிடிச்சாச்சு x + 1 அப்ப இந்த ஏரியா கண்டுபிடிக்கணும் y நமக்கு தெரியும் லிமிட் தெரியும் இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் மாதிரி சாதாரண இன்டெகிரல் யூஸ் பண்ணி இன்டெகிரல் பண்ண போறேன் ஓகேங்களா இது ரஃப் பண்ணி போறேன் நமக்கு இது தேவையில்லை இது இனிமேல் அப்ப இது ரஃப் பண்ணிடுறேன் ஓகேங்களா இப்போ பாருங்க நமக்கு தேவையான ஏரியா ரெக்யூர் ஏரியா ஈக்குவல் டு ரெண்டு கண்டுபிடிக்கிறோம் இதுல இருந்து -2 ல இருந்து இது இருக்குங்க -2 to -1 மைனஸ் அடுத்து 0 ல இருந்து எது வரைக்கும்ங்க 3 வரைக்கும் அப்ப -2 to -1 -2 to -1 ல சரிங்களா -2 ல இருந்து -1 x கீழ இருக்கனால அப்ப என்ன எழுதலாங்க -y dx plus 0 ல இருந்து 3 வரைக்கும் அப்ப 0 to 3 சரிங்களா y க்கு மேல இருக்கனால சரி x axis மேல இருக்கறனால y dx இது x க்கு கீழ இருக்கனால -y dx x க்கு மேல இருக்கறனால அது +y dx ஓகேங்களா அப்ப -2 to -1 y அப்படிங்கிறது என்ன எடுத்துறோம் x + 1ங்களா y ங்கிறது என்ன x + 1 அப்ப x + 1 * dx + 0 to 3 ஓகேங்களா y ங்கிறது என்னங்க x + 1 * dx ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி தான் ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம் x பவர் n ஃபார்முலா x * dx x பவர் n ஃபார்முலா அதாவது integral of x பவர் n * dx னா x பவர் n + 1 / n + 1 எல்லா சமத்துக்கும் இந்த ஃபார்முலா தான் போட்டு வர போறேன் எல்லாத்துக்குமே நான் ஃபார்முலா எழுத போறேன் நீங்க எழுதி பாத்தீங்கன்னா தான் ஞாபகம் வரும் integral of அடுத்து என்னங்க 1 * dx அப்ப கான்ஸ்டன்ட் k * dx இருந்துச்சு அப்படினா kx + c ஓகேங்களா இந்த ரெண்டு ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி இந்த சம்ம சால்வ் பண்ண போறோம் ஓகேங்களா ரைட் இப்போ பாருங்க இந்த மைனஸ் வெளியில எடுத்துட்டேன் சரிங்களா x * dx x பவர் n ஃபார்முலா பவர்ல 1ங்கற மாதிரி அர்த்தம் அப்ப 1 + 1 2ங்களா அப்ப x² / 2 plus 1 * dx 1 ஆல மல்டிப்ளை பண்ணா அதே தான் வருமா dx dx இன்டகிரேட் பண்ணா xங்களா அப்ப சாரி dx இன்டகிரேட் பண்ணா x தான் இப்ப லிமிட் பாருங்க -2 to -1
மைனஸ் 2ல இருந்து மைனஸ் 1 வரைக்கும். அப்ப மைனஸ் 2 டு மைனஸ் 1 பிளஸ் அடுத்து வாங்க x பவர் 1 இருக்க மாதிரி அர்த்தம். அப்ப x பவர் n னா n plus 1 by n plus 1ங்களா? அப்ப x squared by 2 plus 1 into dx என்னங்க? dxங்களா? dx இன்டகிரேட் பண்ணா xங்களா? அப்ப x 0 to 3 ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் யூஸ் பண்ணோம். அடுத்து வந்து என்ன பண்ணிடலாம்? மைனஸ் போட்டு லோயர் லிமிட் யூஸ் பண்ணி போறோம். ஓகேங்களா? இது ரஃப் பண்ணிடுறேன் பாருங்க. ரைட் பாருங்க. ஈக்குவல் டு மைனஸ் ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் யூஸ் பண்றோம். எங்க x இருக்கோ அங்க மைனஸ் 1 கொடுங்க. அப்ப இங்க மைனஸ் 1 கொடுத்தோம் அப்படின்னா மைனஸ் 1 கொடுத்தா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிருமா? அப்ப என்ன ஆயிருங்க? 1 ஆயிருமா? சரிங்களா? அப்ப மைனஸ் 1 ஸ்கொயர்ட ரெண்டு டைம் மல்டிபிள் பண்ணா 1. சரிங்களா? 1/2 ரைட்டுங்களா? அடுத்து இங்க x க்கு பதிலா மைனஸ் 1 கொடுத்தா மைனஸ் 1 கிடைக்குங்களா? மைனஸ் 1 தான் வருமா? அப்ப மைனஸ் 1 ரைட்டா? அடுத்து மைனஸ் போட்டுக்கிறேன், லோயர் லிமிட் யூஸ் பண்ண போறேன். மைனஸ் ஓகேங்களா? இந்த பிராக்கெட் க்ளோஸ் பண்றேன். சரிங்களா? மைனஸ் வந்து காமனா இருக்கு. அப்ப இங்க x க்கு இருக்கிற மைனஸ் கொடுத்தா மைனஸ் கொடுத்து லோயர் லிமிட் கொடுக்க போறேன். மைனஸ் 2 கொடுத்தா பிளஸ் 4 அப்படி ஆயிருங்களா? அப்ப என்ன ஆகும்? 4/2 மைனஸ் லோயர் இங்க சாரி பிளஸ் இங்க x க்கு பதிலா மைனஸ் 2 கொடுத்தா என்ன வருங்க? மைனஸ் 2 தான் வருமா? மைனஸ் 2 ஓகேங்களா? புரியுதா? ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் கொடுக்கிறேன், அடுத்து லோயர் லிமிட். ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் மைனஸ் 1 ஸ்கொயர் கொடுத்தா பிளஸ் 1 1/2 minus 1 the 1/2 minus 1 கொடுத்துட்டேன். மைனஸ் லோயர் லிமிட் கொடுத்தா மைனஸ் 2 கொடுத்தா என்ன வருங்க? பிளஸ் 4/2 minus 2 அப்படின்னு கிடைச்சிருச்சுங்க. திரும்ப இங்க வாங்க பிளஸ் இங்க அப்பர் லிமிட் 3 கொடுத்தா 3 ஸ்கொயர் என்ன வருங்க? 9/2 அடுத்து 3 கொடுத்தா பிளஸ் 3 ஓகேங்களா? பிளஸ் 3 மைனஸ் கொடுத்தா என்ன வருங்க? எல்லாமே மைனஸ் கொடுத்து லோயர் லிமிட் கொடுக்கும்போது என்ன வருங்க? 0 தான், எல்லாத்துக்குமே 0 ஆயிரும். ஓகேங்களா? ரைட். இப்போ பாருங்க மைனஸ் வெளியில இருக்கு, மைனஸ் வெளியில வச்சுக்கிட்டேன். சரிங்களா? இது கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. 2 1s are 2 minus 2 minus 2 ல 1 போச்சுனா என்ன வருங்க? minus 1/2 2 1s are 2 minus 2 ல 1 போச்சுனா minus 1/2 minus ரைட்டுங்களா? இங்க பாருங்க ரெண்ட கேன்சல் பண்ணா 2 2s are 4 ரைட்டுங்களா? 2 minus 2 0 ரைட்டுங்களா? பிளஸ் அடுத்து இதுக்கு தான் மைனஸ் கொடுத்துருக்காங்க, இதுக்கு தான் மைனஸ் ரைட்டுங்களா? அடுத்து இங்க பாருங்க 3 2s are 6 கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. 3 2s are 6 6 plus 9 என்னாச்சுங்க? 15 ஆயிருங்க. அப்படியே ஆட் பண்ணீங்க. 3 2s are 6 6 plus 9 15 ஆயிருங்களா? அப்ப 15/2 ஓகேங்களா? இப்போ இது ரெண்டு மல்டிபிள் பண்ணா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். 1/2 plus 15/2 2 நம்ம காமனா எடுத்தோம் அப்படின்னா ஓகேங்களா? 2 காமன் எடுத்தா 15 plus 1 என்ன இருங்க? 16 கேன்சல் பண்ணனா 8 times அப்ப என்ன இருங்க? 8 ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுதாங்க நமக்கு தேவையான ஏரியா. ஓகேங்களா? ஏரியா ஈக்குவல் டு 8 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகேங்களா? 12th பிசினஸ் மேக்ஸ் இல்லைங்க, 3rd சாப்டர் இன்டெக்ரல் கால்குலஸ் 2 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் சம் பாருங்க, எக்ஸசைஸ் 3.1ல 4th சம் நம்ம பார்க்குறோம். ஃபோர்த் சம் பாருங்க, கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபைண்ட் த ஏரியா பவுண்டட் பை த லைன் y equal to x, then x axis and the coordinate x equal to 1 x equal to 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, y equal to x அப்படிங்கிற ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்ம ஏரியா தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அவன் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு கொடுத்துறான். எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு கொடுத்தாலே நம்ம ஒய்க்கு தான் நம்ம கன்வெர்ட் பண்ணோம். அவங்க y equal to xன்னு லைனே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? பாருங்கள் லிமிட் பாருங்கள், x equal to 1 x equal to 2 அப்படின்னு கொடுத்துட்டான். ஓகேங்களா? இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு கொடுத்ததுனால இந்த லைன் வந்து எக்ஸுக்கு மேலே இருக்கா கீழே இருக்கா, எக்ஸ் எபோவா இல்லை பிலோவா அப்படின்னு மட்டும் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த சம்மஸ் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாங்க. ஓகேங்களா? அப்போ லைன் ஃபார்ம் பண்ணணும்னா 2 பாயிண்ட் தேவைப்படுது. ஓகேங்களா? அப்போ 2 பாயிண்ட்டை நம்ம சேர்த்தணும் அப்படின்னா தான் ஒரு லைன் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், y equal to x அப்படிங்கிற லைனில் நம்ம ஏதாவது ஒரு பாயிண்ட் கொடுக்குறோம். எக்ஸுக்கு 0வாக இருந்துச்சுன்னா ஒய்யும் 0 தான் ஆகும்.
ஒன்றுனா y ஈக்குவல் டு 1 தான் ஆகும். 2னாலும் 2 தான். மைனஸ்லேருந்து கொடுத்தாலும் -1 கொடுத்தாலும் -1 தான். -2 கொடுத்தாலும் -2 தான். -3 கொடுத்தாலும் -3 தான். ஏன்னா y ஈக்குவல் டு x ரெண்டு ஈக்குவலாக இருக்கிறனால. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் லைன் ஃபார்ம் பண்ண போகிறேன். இது நமக்கு தெரியும் x அப்படின்னு நமக்கு தெரியும். இது நமக்கு y அப்படிங்கிறது தெரியும். சரிங்களா? இது x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ், இது ஆர்ஜின். இதில் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், 0,0 ரெண்டு பாயிண்ட் கொண்டு எடுத்துட்டாலும் சரி, 0 கோஆர்டினேட்டில் எழுதுனா 0,0 1,1 இது 2,2 ரெண்டு பாயிண்ட் எடுத்துட்டாலும் சரி. இப்போ 0,0 எங்கே இருக்குங்க? இங்கே இருக்கும் ஆர்ஜின். 1,1னா அப்ராக்சிமேட்டாக இங்கே 1னா இங்கே 1 எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே 1,1 இருக்குங்களா? இதுதான் 1,1. அடுத்து 2,2 இங்கே இருக்குனால இங்கே இருக்குங்களா? இப்போ இது 2,2 ஓகேங்களா? இப்போ அந்த லைன் வந்து ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள். அப்போ ஜாயின் பண்ணால் எப்படி கிடைக்குன்னா இப்படி வருங்க, ஒரு லைன் கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் y ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கிற சரிங்களா லைனுக்கு ஒரு டயக்ராம், ஒரு லைன் போட்டேன். சரிங்களா? ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக ஒரு ஃபார்ம் கிடச்சி இந்த மாதிரி ஒரு லைன் கிடச்சிருக்கு, ஆரிஜின் வழியாக போயிட்டுருக்கு அப்படின்னு. அவன் என்ன சொல்லிட்டான், கோஆர்டினேட் x ஈக்குவல் டு 1 x ஈக்குவல் டு 2 பிட்வீன், இது ரெண்டுமே இடைப்பட்டதில் x ஈக்குவல் பிட்வீன் x ஈக்குவல் டு 1லேருந்து x ஈக்குவல் டு 2க்கு உள்ள இடைவெளி தான் நம்ம வந்து சரிங்களா பிட்வீன் அந்த இதுதான், அதுதான் நம்ம ஏரியா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். x ஈக்குவல் டு 1 x ஈக்குவல் டு 2. அப்போ x ஈக்குவல் டு 1னா இங்கே இருக்குங்களா, ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போடுறேன். சரிங்களா? வெர்டிக்கலாக ஒரு லைன் x ஈக்குவல் டு 1, இதுதான் x ஈக்குவல் டு 1. x ஈக்குவல் டு 2 இங்கே இருக்கும். சரிங்களா? இதுதான் 2, இது x ஈக்குவல் டு 2ல் ஒரு லைன், வெர்டிக்கலாக ஒரு லைன் போட்டேன். சரிங்களா? இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிற ஏரியாங்க. இந்த ஏரியா தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் ஏரியா. சரிங்களா? பிட்வீன் x ஈக்குவல் டு 1லேருந்து x ஈக்குவல் டு 2, x ஈக்குவல் டு 1 டு x ஈக்குவல் டு 2 பிட்வீன். அப்போ இங்கே பாருங்கள், நான் எழுதுகிறேன், இந்த ஏரியா தாங்க. சரிங்களா? ஓகேங்களா? இது எக்ஸுக்கு மேலே இருக்குது, எக்ஸுக்கு எபோவ் மேலே இருக்கிறதுனால ஃபார்முலா நமக்கு என்னன்னு தெரியுங்க, இன்டகரல் ஆஃப் y dx. ஓகேங்களா? a to b y dx. ஏங்கிறது a to bங்கிறது லிமிட். அப்போ பிட்வீன் அவனே கொடுத்துட்டான் x ஈக்குவல் டு 1 டு x ஈக்குவல் டு 2. அப்போ ரெண்டு கேப்பில் x ஈக்குவல் டு 1லேருந்து x ஈக்குவல் டு 2 வரைக்கும். அப்போ ஏவும் பியும் கிடச்சிருச்சு. ஒய்ங்கிறது அவனே கொடுத்துருக்கான், y ஈக்குவல் டு எக்ஸுங்கிறது லைன் அவனே கொடுத்துட்டான். அப்போ y ஈக்குவல் டு எக்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஃபார்முலா எடுத்து சப்ஸ்டிட் பண்ணால் சரிங்களா ஈஸியாக 3 மார்க் கொஷின் கொடுத்தாலும் அழகாக 3 மார்க்கு வாங்கலாம். ஓகேங்களா? இப்போ நமக்கு தேவையான ஏரியா பாருங்கள், ஃபார்முலா எழுதுகிறேன். ஏரியா இது எக்ஸுக்கு மேலே இருக்கனால, எக்ஸுக்கு எபோ, எக்ஸ் ஆக்சிஸ் எபோவில் இருக்கனால இன்டகரல் ஆஃப் a to b y dx. ஓகேங்களா? லிமிட் அவனே கொடுத்துட்டான் 1 to 2. ஒய்ங்கிறது என்னங்க, எக்ஸு dx. ஓகேங்களா? y ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கிற லைன் கொடுத்ததுனால அப்போ y ஈக்குவல் டு எக்ஸுங்கிறது என்னது, ஒய்ங்கிறது என்னங்க, எக்ஸுங்க. அப்போ எக்ஸு. இப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், ஒரே ஒரு ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இன்டகரல் ஆஃப் எக்ஸ் பவர் n இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், எக்ஸ் பவர் n + 1 பை n + 1 ப்ளஸ் சி. ஓகேங்களா? அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம். ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் பவர் 1ங்கிற மாதிரி அர்த்தம். இப்போ என்னங்கிறது என்ன அர்த்தம், என்ன இருக்குதுங்க, n ஈக்குவல் டு 1. அப்போ 1 + 1 2ங்களா? அப்போ என்ன இருங்க, எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2. லிமிட் பாருங்கள் 1 to 2. ஓகேங்களா? இப்போ லிமிட் கொடுக்கலாங்களா, அப்பர் லிமிட் கொடுங்க. எக்ஸ் பதில் 2ன்னு கொடுத்தா 2 ஸ்கொயர் என்னங்க 4. அப்போ 4/2 மைனஸ் மைனஸ் கொடுத்துட்டு லோயர் லிமிட் கொடுக்கணும். எக்ஸ் பதில் 1 கொடுத்து என்ன இருங்க 1 ஸ்கொயர் 1 தான். அப்போ 1/2. ஓகேங்களா? 2 காமன் எடுத்துக்கலாங்களா, 2 காமன் எடுத்துட்டோம் அப்படின்னா 4ல் 1 போச்சுன்னாங்க 3/2. சரிங்களா? 2 வந்து காமனாக இருக்கனால 2 காமனாக எடுத்துக்கிட்டேங்க. 4ல் 1 போச்சுன்னா 3/2. ஓகேங்களா? 3/2 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேங்களா? இதுதான் நமக்கு தேவையான ஏரியா. ஓகேங்களா? ரைட், ஈஸியான சம்முங்க, ரொம்ப ஈஸியாக நம்ம போட்டலாம். 3 மார்க் கொஷினில் கேட்பாங்க, அழகாக 3 மார்க் வாங்கிடலாம். ஓகேங்களா? ரைட், நெக்ஸ்ட் சம் போகலாங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 7th சம். Find the area bounded by the curve y equal to x squared and the line y equal to x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஏரியா கேட்டிருக்கான். சரிங்களா? ஃபைண்ட் த ஏரியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அவன் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், பவுண்டட் பை த கர்வ் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஒரு கர்வ் கொடுத்துருக்கான், பவுண்டட் பை த கர்வ் y equal to x squared and the line y equal to x power 4. இப்போ y equal to x squared அப்படின்னு கர்வ் கொடுத்துருக்கான்.
இது பேரபோலா சரிங்களா. அண்ட் த லைன் y equal to 4 ஒரு லைன் கொடுத்துருக்கான் y equal to 4 அப்படின்னு கொடுத்துருக்கான் சரிங்களா. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேங்க என்னன்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax அப்படின்னு இருந்துச்சுன்னா சரிங்களா, இந்த பேரபோலா வந்து லெஃப்ட் சைடு வந்து ஓப்பனாக இருக்கும் சரிங்க, ரைட் சைடு ஓப்பனாக இருக்கும். இந்த பேரபோலா வந்து ரைட் சைடு ஓப்பனாக இருக்கும், ஆரிஜின் வழியாக போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேங்க. செகண்ட் பாருங்கள் y ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ax அப்படின்னா இந்த பேரபோலா பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு ஓப்பனாக இருக்கும், ஆரிஜின் வழியாக போகுங்க, லெஃப்ட் சைடு ஓப்பனாக இருக்கும் சரிங்களா. தேர்டு ஒன் பாருங்கள் x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த பேரபோலா பார்த்தீங்க அப்படின்னா சரிங்களா மேலே ஓப்பனாக இருக்கும், ஆரிஜின் வழியாக மேலே ஓப்பனாக இருக்கும் சரிங்களா. ஃபோர்த் ஒன் பாருங்கள் x ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ay அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த பேரபோலா பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து திறப்பு ஓப்பனாக இருக்கும் ஓகேங்களா, கீழே வந்து ஓப்பனாக இருக்கும். அப்போ இந்த 4 பேரபோலா வந்து சொல்லியிருந்தேன், முன்னாடியே சொல்லியிருக்கீங்க, திரும்ப நான் ஒரு டைம் சொல்லிட்டேன் ஓகேங்களா. இப்போ அவன் கொடுத்துருக்கான் பவுண்டட் பை த கர்வ் அப்படின்னு கொடுத்துருக்கான் y equal to x ஸ்கொயர்ட் அப்படின்னு கொடுத்துட்டான் அவன் சரிங்களா. அப்போ y equal to x ஸ்கொயர்ட்னா அப்போ x ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 4ay அப்படின்னா நம்ம பாருங்கள் தேர்டு டைப். இப்போ இந்த பேரபோலா வந்து ஆரிஜின் வழியாக மேலே ஓப்பனாக இருக்கும் ஓகேங்களா. அண்ட் த லைன் y equal to 4 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஒரு லைன் வந்து y equal to 4 கொடுத்தோம் அப்படின்னா சரிங்களா, பிட்வீன் அந்த கேப்பில் இருக்கிற அதில் இருக்கிற ஏரியா தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா. ரைட், நமக்கு பேரபோலா வந்து அவனை கொடுத்துருக்குறான். பேரபோலா என்ன கொடுத்துருக்கான், x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. ஜென்ரல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா அந்த பேரபோலோட ஜென்ரல் ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay ஓகேங்களா. அப்போ எழுதிக்கிறேன் ஜென்ரல் ஈக்குவேஷனுடைய பேரபோலோடைய ஜென்ரல் ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay ஓகேங்களா. அப்போ இந்த பேரபோலா பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா சரிங்களா, x ஆக்சிஸ் இது y ஆக்சிஸ் ஓகேங்களா. இந்த பேரபோலா ஆரிஜின் வழியாக சரிங்களா மேலே ஓப்பனாக இருக்கும், இப்படி ஓப்பனாக இருக்கும் சரிங்களா, இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கும். அப்போ இது பாருங்கள், அப்போ இது என்ன எழுதிக்கலாங்க, x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay ஓகேங்களா. இப்போ அவன் கொடுத்துருக்கிற பேரபோலா பார்த்தீங்கன்னா y equal to x ஸ்கொயர். அப்போ x ஸ்கொயர் 4ay இது இந்த மாதிரி தான் ஓப்பனாக இருக்கும் சரிங்களா. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வந்து கம்பேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் y equal to x ஸ்கொயர், இது ரெண்டுமே கம்பேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா சரிங்களா, இங்கே ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 4a, இங்கே ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 1. அப்போ என்ன எழுதிக்கலாங்க, 4a அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா என்ன எழுதிக்கலாம், 4a equal to 1. அப்போ a equal to 1/4. நம்ம அது தேவையில்லை, ஏங்கிறது ஃபோக்கஸ்லாம் நம்ம கண்டுபிடிக்கல, அவனே கொடுத்துருக்கான். ஒரு லைன் என்னன்னு கொடுத்துருக்கான், y equal to 4 அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ y equal to 4 அப்படின்னா இது ஆரிஜின் அப்படின்னா இது 1 2 3 4, இங்கே அப்ராக்சிமேட்டாக இங்கே 4 இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா y equal to 4க்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு லைன் போட்டேன், y equal to 4க்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு லைன் போட்டேன் சரிங்களா. இப்போ இது ஆரிஜின், இது 0,0. அப்போ இந்த பாயிண்ட் என்னவா இருக்குங்க, 0,4 ஓகேங்களா. அப்போ x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay சரிங்களா. அப்போ நம்ம என்ன வேணும், நமக்கு பாயிண்ட் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா சரிங்களா, லிமிட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லிமிட் வந்து ஒய்யோட லிமிட் தான் நமக்கு தேவைப்படுது சரிங்களா. அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், மேலே வந்து ஒய்க்கு ரைட் சைடு இருக்கா லெஃப்ட் சைடு இருக்கா சரிங்களா. அப்போ இந்த வந்து ஒய் ஆக்சிஸில் டயக்ராம் இருக்குது. அப்போ ஒய்க்கு லெஃப்ட்டில் இருக்கா ரைட்டில் இருக்கா, இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் இருக்குது ரைட்லேயும் இருக்குது சரிங்களா. அப்போ சிமெட்ரிக்கலாக இருக்குது சரிங்களா. இந்த டயக்ராம் பார்த்துக்க ஏரியா வந்து சிமெட்ரிக்கலாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ஏரியா கண்டுபிடிச்சி அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிருங்க, டோட்டல் ஏரியா கிடச்சிருங்களா. அப்போ என்ன பண்ணுறேன், லெஃப்ட் சைடு இருக்கிற ஏரியாவை கண்டுபிடிச்சி 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா டோட்டல் ஏரியா நமக்கு கிடச்சிருமா. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒய் ஆக்சிஸ்க்கு லெஃப்ட்டில் இருக்கிறதுனால இதை மட்டும் எடுத்துக்கிறேன், லெஃப்ட் சைடு மட்டும் எடுத்துக்கிறேன், லெஃப்ட் சைடு இருக்கிறதுனால இன்டகரல் ஆஃப் c to d ஓகேங்களா, c to d x dy ஓகேங்களா. அப்போ c to d லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒய்க்கு ஒரு லிமிட் பாருங்கள் என்னங்க, 0 to 4 ரைட்டுங்களா. ரைட் சைடு எடுத்துக்கணும் பாருங்கள், இது லெஃப்ட்டு இது ரைட்டு, 0லேருந்து 4 வரைக்கும். அப்போ என்ன பாட்டுக்கலாம் பாருங்கள், 0 to 4 ஓகேங்களா, 0லேருந்து 4 வரைக்கும்.
இப்போ எக்ஸ் டிஒய், அப்போ எக்ஸ் வேணும், ஆனால் கொடுத்துருக்கிற பேரபோலா பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸுங்களா. நம்ம வந்து ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் தான் எடுக்கிறோம், அப்போ ப்ளஸ் வேல்யூ மட்டும் எடுத்துக்கலாங்களா. அப்போ ப்ளஸ் வேல்யூ எடுத்து ரூட் ஒய். அப்போ ரூட்டுக்கு பதில் நம்ம என்ன எழுதிக்கலாங்க, y பவர் 1/2 அப்படின்னு வச்சுக்கலாங்களா. அப்போ எக்ஸ் நமக்கு கிடைச்சாச்சு. ஓகேங்களா. அப்போ நம்ம ஏரியா பாருங்கள், ஃபார்முலா ஏரியா ஈக்குவல் டு இன்டகரல் ஆஃப் சி டு டி. ஓகேங்களா. சி டு டி ஃபார்முலா ஒய்க்கு ரைட் சைடு இருக்கிறனால, ரைட் சைடு இருக்கிறதுனால ஃபார்முலா எக்ஸ் டிஒய். லெஃப்ட் சைடில் இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் எக்ஸ் டிஒய், ரைட் சைடில் இருந்தால் எக்ஸ் டிஒய். லிமிட் இப்போ பாருங்கள் சி டு டி நான் என்ன சொல்லியிருக்கேன், சிமெட்ரிக்கலாக இருக்கனால 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாங்களா. அப்போ 2 நான் போட்டேன், இங்கே பாருங்கள் 2 போட்டேன். சரிங்களா. சிமெட்ரிக்கலாக இருக்கனால 2ஆல் ஒரு ஏரியா கண்டுபிடிச்சி 2ஆல் மல்டிபிள்னா நம்ம டோட்டல் ஏரியா கிடைக்கிறதுனால நம்ம முன்னாடி 2 அப்படின்னு எழுதிட்டேன், 2 எழுதிட்டேங்க. ஓகேங்களா. அப்போ 2 இதுலேருந்து என்னங்க 0 to 4. அப்போ 0 to 4 எக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்ன கொடுத்துருக்கோம், y பவர் 1/2 dy. ஓகேங்களா. நம்ம ஒரே ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன், இன்டகரல் ஆஃப் எக்ஸ் பவர் n இன்ட்டு dx. அப்போ எக்ஸ் பவர் n + 1 பை n + 1 + c. ஓகேங்களா. அப்போ ஃபார்முலா எக்ஸ் பவர் என்னன்னா n + 1 பை n + 1. இப்போ என்னங்கிறது என்ன இருக்குங்க, 1/2 இருக்கா. இப்போ n ஈக்குவல் டு 1/2. அப்போ 2 y பவர் 1/2 + 1 by 1/2 + 1 0 to 4. ஓகேங்களா. இப்போ 2 கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க, 2 1s are 2, 2 + 1 3 ஆயிருங்களா. அப்போ y பவர் 3/2 by 3/2 0 to 4. ஓகேங்களா. 2 இந்த 2 3/2 மேலே வரும்போது என்ன இருங்க, 2/3 அப்படின்னு இருங்களா. 3/2 மேலே வந்துச்சு போது என்ன இருங்க 2/3 அப்படின்னு ஆயிரும். சரிங்களா. இப்போ இந்த 3/2 மேலே கொண்டு வந்துட்டேன், 2/3 அப்படின்னு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் யூஸ் பண்ணுறேன் ஒய்ங்கிற இடத்துல, ஒய் 4 பவர் 3/2. ஒய் எங்கே இருக்கோ அந்த இடத்துல அப்பர் லிமிட் யூஸ் பண்ணும், 4 பவர் 3/2 மைனஸ் 0ன்னு கொடுக்கணும். ஒய்ங்கிற இடத்துல 0ன்னு கொடுத்தோம் அப்படின்னா 0 தான். ஓகேங்களா. ரெண்டு மல்டிபிள் பண்ணால் 2 2s are 4/3. ஓகேங்களா. இந்த 4 பவர் 3/2 எப்படி எழுதலாம் நான் சொல்லியிருந்தேன், a பவர் m இன்ட்டு a பவர் n அப்படி இருந்துச்சுன்னா பேஸ் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா பவர் என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணுங்களா. ரைட்டுங்களா. இதே m + n பிரித்து a பவர் m a பவர் n அப்படின்னு எழுதலாம். இந்த 4 பவர் 3/2 நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள் 4 இன்ட்டு 4 பவர் 1/2 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா. அப்போ பாருங்கள் பேஸ் ஒரே மாதிரிச்சுன்னா பவர் ஆட் பண்ணிக்கலாங்களா. இங்கே 1ன்னு எடுத்துக்கணுங்க. சரிங்களா. பவர் எது இல்லைன்னா 1 அர்த்தமா. 1 2s are 2, 2 + 1 3/2ங்களா. அப்போ 4 பவர் 3/2 வந்துருச்சுங்களா. அப்போ 4 பவர் 3/2 எப்படி எழுதிக்கலாம், 4 இன்ட்டு 4 பவர் 1/2 எழுதலாமா. அப்போ 4 இன்ட்டு 4 பவர் 1/2. ஓகேங்களா. அப்போ 4/3 4 இந்த 4 1/2 √4 அப்படின்னு எழுதலாங்களா. சரிங்களா. 1/2 பவர் 1/2னா ரூட் எழுதிக்கலாங்களா. அப்போ 4/3 இன்ட்டு 4 இது ரூட் எடுத்தோம் அப்படின்னா என்ன இருங்க 2 அப்படின்னு கிடைக்கும். √4 வந்து ரூட் எடுக்கும் போது என்ன இருங்க 2 அப்படின்னு கிடைக்கும். 4 ரூட் எடுத்தால் 2. இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள், 4 4s are 16, 16 இன்ட்டு 2 32, 32/3 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேங்களா. மல்டியில் பண்ணிட்டோம் அப்படின்னா 4 4s are 16, 16 இன்ட்டு 2 32/3. ஓகேங்களா. இதுதான் நமக்கு தேவையான ஏரியாங்க. ஓகேங்களா. ரொம்ப ஈஸியான சம்மு, ஈஸியாக சம் சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா.